தீபக்கின் வலிமையை பார்த்து பயந்து போன ராபர்ட் ஷர்மிளாவிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தான். ஆனால் தீபக் அவன் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதை பார்த்து ராபர்ட்டின் கைகள் நடுங்கியது. உன்னை என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்றதை விட என்னோட ஒய்ஃப் முடிவு பண்றதுதான் சரி என்று சொன்னவன் திரும்பி ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மி, சொல்லு, இவனை நான் என்ன பண்ணட்டும்? உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கட்டுமா, இல்ல வேற ஏதாவது தண்டனை கொடுக்கட்டுமா என்று கேட்டான். அதை கேட்டு ஷர்மிளாவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. தீபக்கின் கோபம் இந்த அளவுக்கு செல்லும் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. தீபக்கின் கையில் இருந்த வாளை பார்த்து எங்கே உணர்ச்சி வசப்பட்டு அவனை கொன்று விடுவானோ என்ற பயத்தில் அப்படியே நின்றிருந்தாள். என்ன ஷர்மி, எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க? நீ எதுக்கும் பயப்படாம உன் மனசுல தோன்றத சொல்லு என்று தீபக் சிரித்து கொண்டே கேட்டான். தீபக், முதல்ல அவன் கழுத்துல இருந்து அந்த கத்தியை எடு. யாரையும் தண்டிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. முதல்ல அவனை இங்க இருந்து அனுப்பு. அவன் பண்ணின தப்புக்கு ஏற்கனவே நாம அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இதுக்கு மேலேயும் அவனை அடிக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல. முதல்ல அவனை விட்டுட்டு நீ பின்னாடி வா என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னாள் ஷர்மிளா. அந்த சமயத்தில் அவளுக்கு ராபர்ட்டின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட பயமாக இருந்தது. அதை பார்த்த தீபக் கத்தியை தூர வீசி எறிந்துவிட்டு நேராக வந்து ஷர்மிளாவின் கையை பிடித்து ராபர்ட்டின் அருகில் வந்து அவள் கையால் அவனை ஓங்கி அறைந்தான். கை ஷர்மிளாவுடையதாக இருந்தாலும் பலம் முழுவதும் தீபக்குடையது. அந்த அடியை வாங்கிக் கொண்டு ராபர்ட் தலைகுனிந்து மண்டி போட்டபடி உட்கார்ந்திருந்தான். ஷர்மிளா தன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒருவரை அறைந்ததும் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் அப்படியே வாயை மூடிக்கொண்டு நின்றாள். இப்ப நீ செஞ்சது இவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடையாது, உனக்கான தைரியம் தான். இவனை பார்த்தெல்லாம் நீ எதுக்கு பயப்படுற? தப்பு செஞ்சவன் அவன். உன்னை பார்த்து அவன் தான் பயந்து தலையை குனிஞ்சுக்கணும். நீ எப்பவும் இந்த மாதிரி ஆளுங்க முன்னாடி நிமிந்து தான் நிக்கணும். உன்னோட கோவத்தை பார்க்காததுனால தான் இந்த மாதிரியான ஆளுங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நீ அவங்களை எதிர்க்க சண்டை போடணும்னு அவசியம் இல்ல, இப்படி நிமிர்ந்து பார்த்தாலே போதும் என்று சொன்னான் தீபக். அந்த வார்த்தையை கேட்டு ஷர்மிளாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரே சமயத்தில் தைரியமும் பயமும் சேர்ந்து வந்ததை போல இருந்தது. ஆனால் ராபர்ட்டை அவள் அறைந்ததுக்கு பிறகு அவள் மனதிற்குள் இருந்த ஒருவித பதட்டம் இப்போது முற்றிலும் குறைந்து போயிருந்தது. இப்போது தைரியமாக அவள் ராபர்ட்டின் கண்களை பார்த்தாள். ஆனால் அவனால் ஷர்மியின் கண்களை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தீபக் தனக்குள் இப்படி ஒரு தைரியத்தை வரவழைத்ததை நினைத்து உண்மையிலேயே அவள் வியந்து போனாள். அவளுடைய மனநிலை மொத்தமாக மாறிப்போயிருந்தது. அப்போது தீபக் ராபர்ட்டை பார்த்து, உனக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாச்சு. இதுக்கு மேல எதுக்கு இன்னமும் மண்டி போட்டுட்டு இருக்க? எழுந்து ஓடு. இனிமே உன்னை இந்த ஏரியா பக்கமே பார்க்க கூடாது என்று கோபமாக சொன்னான். தீபக்கின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்ததும் அடுத்த நொடியே ராபர்ட் தரையிலிருந்து எழுந்தான். அப்போது எந்த காரணத்தினாலேயோ ராபர்ட்டின் பார்வை நவீனின் மீது விழுந்தது. அவன் நவீனையே முறைத்து பார்த்தபடி மெதுவாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அந்த சமயத்தில் தீபக் ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மி, ஆர் யூ ஓகே? உன் கையை பிடிச்சு அடிச்சதுல உனக்கு ஏதாச்சும் வலிச்சுதா என்று கேட்டான். ஷர்மிளா வியப்பாக, தீபக், என் லைஃப்ல எனக்கு இந்த அளவுக்கு தைரியம் ஒரு தடவை கூட வந்ததில்ல. சிட்டில ஒரு கேங்ஸ்டரை நான் என் கையால அரைஞ்சிருக்கேனா? இதை என்னால நம்பவே முடியல என்று ஆச்சரியத்துடன் சொன்னாள். உன்ன மாதிரி பொண்ணுங்களோட பயத்தை தான் இவங்க மூலதனமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தைரியமா அவங்கள ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டாலே போதும், எவனும் கிட்ட நெருங்க மாட்டான் என்று சொன்னான் தீபக். அப்போது ஷர்மிளா அவனை பார்த்து, தீபக், இன்னைக்கு நீ என் முன்னாடி ஒரு கேடைய மாதிரி நின்னு என்னை காப்பாத்தின விதம் உண்மையிலேயே வார்த்தையால சொல்ல முடியாது. உண்மையிலேயே நான் உனக்கு ஒய்ஃபா இருக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க கூட அவங்களோட உசுரை பொருட்படுத்தாம என்ன இந்த அளவுக்கு காப்பாத்துவாங்களான்னு எனக்கு தெரியாது. நீ இல்லனா இன்னைக்கு நான் இல்ல தீபக். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த ராபர்ட் மாதிரியான ஆளுங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு கொடுத்த தைரியத்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்று சொன்னாள். அதை கேட்டதும் தீபக் சிரித்தான். உண்மையில் ஷர்மிளாவிடமிருந்து இப்படி சில வார்த்தைகளை கேட்கும் போது அவனுக்கு உள்ளுக்குள் ஒருவித சந்தோஷத்தை கொடுத்தது. அதன் பிறகு அவளை அழைத்து கொண்டு தன்னுடைய காரை நோக்கி நடந்தான். அப்போது பிரியா ஏதோ சண்டை போடுவது போல குரல் கேட்க இருவரும் பின்னால் திரும்பி பார்த்தார்கள். அப்போது பிரியா நவீனின் சட்டை காலரை பிடித்துக்கொண்டு, உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ணுன? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நானும் வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த ராபர்ட் உன்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். நீ ஏதோ அவனுக்கு சைகை பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன நடக்குது என்று கோபமாக கேட்டாள். பிரியாவின் வார்த்தைகள் தீபக் மனதில் இருந்த கேள்விக்கு ஒரு துப்பு கொடுத்ததை போல தோன்றியது. நவீனின் சம்மதம் இல்லாமல் யாராலும் எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அப்படி இருக்கும்போது ராபர்ட்டும் அவனுடைய ஆட்களும் எப்படி பிரியாவை கடத்தி செல்ல முயன்றார்கள் என்ற சந்தேகம் தீபக் மனதில் இருந்தது. அவர்கள் இருவரும் வாக்குவாதம் செய்து கொள்வதை பார்த்த தீபக் ஷர்மிளாவின் காதரியில் வந்து, ஷர்மி, எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு. இங்க நடக்கிற பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு வந்துடுறா என்று சொன்னான். ஷர்மிளாவுக்கு தீபக் என்ன செய்ய போகிறான் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் மீது நம்பிக்கை இருந்தது. அப்போது தீபக் நேராக ராபர்ட்டின் கார் அருகில் சென்று அவன் கிளம்பும் சமயத்தில் அவனை இழுத்து கொண்டு வந்து பிரியா நவீனின் முன்னால் தள்ளினான். உனக்கு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன்.
அதுக்குள்ள உனக்கும் நவீனுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், பண்ணி தான் காட்டுவேன் என்று கோபமாக சொன்னான். தீபக்கின் வாயிலிருந்து சீரியஸான வார்த்தைகளை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த ராபர்ட் எல்லா உண்மையையும் சொல்ல தயாராக இருந்தான். உடனே அவன் நவீனை பார்த்து கன்னத்தில் பலார் என்று பலமான ஒரு அறை கொடுத்தான். அதை பார்த்து சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிரியா பயத்தில் சுலோச்சனாவின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். அப்போது ராபர்ட் தீபக்கை பார்த்து, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க என்று அழுது கொண்டே சொன்னான். உடனே அருகில் இருந்த நவீன் அவனை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கண்களால் சைகை செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ராபர்ட், திரும்ப திரும்ப உன்கிட்ட ஏமாற நான் தயாரா இல்ல. நான் சேது அண்ணா கேங்கோட தலைவர். என்ன நீ இதுக்கு மேலேயும் ஏமாத்த முடியாது. இதுக்கு மேல நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உன்கிட்ட வேலை செய்ய நான் தயாரா இல்ல. உன்னை நம்பி வந்த என்ன இப்படி திருநாய் மாதிரி எந்த சப்போர்ட்டும் இல்லாம டீல்ல விட்டுட்ட என்று சொன்னான். ராபர்ட்டிடமிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டதும் இந்த நாடகத்தை எல்லாம் நவீன் தான் உருவாக்கி இருக்க வேண்டும் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். உடனே தீபக் ராபர்ட்டை பார்த்து, இப்படி புரியாம பேச வேண்டாம். நடந்தது என்னன்னு ஒண்ணு கூட மாறாம எங்களுக்கு அப்படியே சொல்லு. இங்க இருக்கிற யாராலும் உனக்கு எந்த பாதிப்பும் வராது என்று சொன்னான். அதை கேட்டதும் ராபர்ட் ஒரு பெருமூச்சு விட்டபடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நவீன் எங்களோட சேது அண்ணா கேங்க கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. அதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். இல்லனா கண்டிப்பா இந்த அளவுக்கு எதுவும் நடந்திருக்காது என்று சொன்னான். அதை கேட்டு எல்லோரும் உன்னிப்பாக ராபர்ட் சொன்னதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். காருக்கு பின்னால் மறைந்திருந்த மனோஜ் கூட ராபர்ட் தீபக்கின் கட்டுப்பாட்டில் இருப்பதை பார்த்து சந்தோஷத்துடன் வந்து அவர்களுடன் இணைந்து கொண்டான். ராபர்ட் சொன்னதை கேட்டு தீபக், வேலையா, என்ன வேலை என்று கேட்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களை மீட் பண்ண வந்த இந்த நவீன் பிரியான்னு ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு, அதுக்காக நாங்க அவரு கூட சண்டை போடணும்னு, அவர் பிரியா முன்னாடி ஹீரோ மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னாரு. அதுக்காக எங்களுக்கு பெரிய அமௌண்ட்டும் கொடுத்தாரு. அந்த பணத்தை பார்த்ததும் நாங்க உடனே அவர் சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டோம் என்று சொன்னான் ராபர்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அதனால ஈஸியா முடிச்சிடலான்னு நினைச்சோம். ஆனா என்று சொல்லி தயங்க, என்ன ஆனா, இங்க என்ன மாதிரி ஒருத்தன் குறுக்க வந்து நிப்பான்னு எதிர்பார்க்கல, அப்படிதானே என்று கேட்டான் தீபக். அதை கேட்டதும் ராபர்ட் ஒப்புக்கொள்வதை போல தலையை ஆட்டியபடி, ஆமா, நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு சண்டை போட்டு மொத்த சீனையும் மாத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது என்று சொன்னான். சரி, இந்த விஷயத்த பண்ணி முடிக்கிறதுக்கு அவன் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்? அவன் கிட்ட இருந்து பணம் வாங்கினதுக்கு அப்புறமும் எதுக்காக நவீன உண்மையிலேயே கத்தியால கிழிச்ச? அவன் உனக்கு பணம் கொடுத்த முதலாளி தானே, அப்புறம் எதுக்கு அப்படி பண்ண என்று தீபக் கேட்க, அவர் இந்த சின்ன விஷயத்துக்கே எங்களுக்கு 20 கோடி தரேன்னு சொன்னதும் எங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இந்த பொய்யான கடத்தல ஏன் நிஜமாக்க கூடாது? அந்த பிரியாவை நிஜமாவே கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு 50 கோடி கேட்கலான்னு நினைச்சோம். அதுவும் இல்லாம அந்த பொண்ணை பார்த்ததும் என்னோட மனசு மாறிடுச்சு. நிஜமாவே அவளை அடையணும் போல தோணுச்சு. அதான் அப்படி பண்ணிட்டேன். ஆனா என்னை விட மோசமானவன் அந்த நவீன் தான். அவனை மட்டும் நம்பாதீங்க என்று சொன்னான். ராபர்ட் அப்படி சொல்வதை நவீனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே தட்டு தடுமாறி எழுந்து, ஹேய், என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம ஒரு கதையை உருவாக்குற? உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன சிக்க வைக்கிறியா என்று கோபத்தில் கத்தினான். உடனே தீபக் அவனை கோபமாக முறைத்தபடி, நீ வாய மூடு. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ராபர்ட்டை நான் இன்னைக்கு தான் முதலா பாக்குறேன். ஆனா உன்னை விட நான் இவனை தான் அதிகமா நம்புறேன் என்று சொன்னான். ராபர்ட் சொல்வது உண்மையாக இருக்கக்கூடும் என்று சௌந்தரராஜுக்கும் தெரியும். நவீன் பிரியாவின் முன்னால் ஒரு ஹீரோவாக நினைத்து கொண்டிருந்தான். அதனால் கண்டிப்பாக இதை செய்திருக்க கூடும் என்று நினைத்தவர், நவீன், நீ மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா நான் உன் அப்பா. என்கிட்ட நீ எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. நீ எப்படிப்பட்டவன் எனக்கும் நல்லா தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு என்று கோபமாக கேட்டார். உடனே நவீன் அவருடைய கையை பிடித்து அழுது கொண்டே, சாரிப்பா, எந்த சூழ்நிலையிலையும் பிரியாவை இழக்க விரும்பல. அதனாலதான் அவ முன்னாடி ஒரு ஹீரோவா மாறணும்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்று சொல்லிக்கொண்டு அழுதான். உடனே தீபக் அவனை கோபமாக முறைத்தபடி, மறுபடியும் அழுது டிராமா பண்றதை நிறுத்து. இன்னைக்கு ஷர்மிளா மட்டும் உங்களை பார்த்து இங்க வராம இருந்திருந்தா இந்நேரம் பிரியாவோட நிலைமை என்னன்னு நினைச்சு பாரு என்று கோபமாக சொன்னான். தீபக்கின் வார்த்தைகளை கேட்டதும் பிரியா கோபத்துடன் நவீனின் சட்டையை பிடித்து, நீ இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏன் முன்னாடி நீ ஹீரோவாக என்னையே ஆள் வச்சு கடத்த வச்சிருக்க? வெக்கமா இல்லையா? இதுக்கு மேல நமக்குள்ள எதுவும் இல்ல. உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. நாம இப்பவே இங்கேயே பிரிஞ்சிடலாம் என்று கோபமாக சொன்னாள். அதை கேட்ட சுலோச்சனாவும் பிரியா செய்தது சரி என்பதை போல அவளுடைய முதுகை தட்டி கொடுத்தார். அப்போது பிரியா தீபக்கின் பக்கம் திரும்பி, ரொம்ப தேங்க்ஸ் தீபக். நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து என்னை காப்பாத்தாம இருந்திருந்தா எனக்கு என்ன நடந்திருக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல என்று நன்றி உணர்வோடு சொன்னாள். இட்ஸ் ஓகே பிரியா, உன்னோட இடத்துல யார் இருந்தாலும் நான் இதுதான் பண்ணியிருப்பேன் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் பிரியா அன்பான பார்வையுடன் அவனை பார்த்து மெல்லிய புன்னகை செய்தாள். அதன் பிறகு பிரியா அங்கிருந்து கிளம்பும் போது மீண்டும் நவீனை பார்த்து,
இன்னில இருந்து உங்க ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் நடுவுல இருந்த பிசினஸ் எதுவும் நடக்காது. சிவம் குரூப்ஸோட எங்களுக்கு இருந்த அக்ரிமெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்றேன் என்று கோபமாக சொன்னாள். உடனே சுலோச்சனாவும் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டி கிடக்கு என்று சொன்னார். அதை கேட்டு அதிர்ச்சியான சவுந்தர் இருவரிடமும் ஓடிச் சென்று கெஞ்சினார். ஆனால் சுலோச்சனா அவரை திட்டி அனுப்பிவிட்டார். சவுந்தர் கோபத்துடன் நவீனை பார்த்து, உன்னை யாரா இப்படி எல்லாம் பண்ண சொன்னது? என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஏதாச்சும் ஐடியா கொடுத்திருப்பேன்ல. உன்னால பிரியாவும் போயிட்டா, 20 கோடி பணமும் போச்சு. இப்போ உன் பாட்டி கிட்ட நான் என்ன சொல்றது என்று கோபமாக கேட்டார். உடனே நவீன் கடுப்புடன், அப்பா, கம்பெனி பணத்துல இருந்து தானே 40 கோடியை எடுத்தோம், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பாட்டிக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது என்று சொன்னான். அவன் வார்த்தையை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. சொந்த கம்பெனியிலேயே திருடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உங்க 2 பேரையும் தான் பாட்டி முழுசா நம்புறாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வருது உங்களுக்கு என்று கோபமாக கத்தினாள். உடனே தீபக் அவளை சமாதானப்படுத்தி, விடு ஷர்மி, அந்த குடும்பத்துக்கு இது தேவைதான். நல்லவங்க இல்லாத வீட்ல இப்படிதான் நடக்கும் என்று சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் ஷர்மிளா சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். அதன் பிறகு இருவரும் நவீனை கேவலமாக பார்த்து சிரித்துக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். தீபக்கின் அடுத்த திட்டம் என்ன? காயத்ரி தேவி சௌந்தரராஜ் நவீனின் உண்மையான முகத்தை கண்டுபிடிப்பாரா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.